ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? லெவன்த் ஸ்டாண்டர்ட் பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதம் எக்ஸசைஸ் 2.12 பேஜ் நம்பர் தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 104, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 80 இருக்கு. எக்ஸசைஸ் 2.12 ரெண்டு மீடியமும் ஸ்கிரீன்ல காட்டுறேன். சம் வந்து அதுல பாத்துங்க, நம்ம சொல்யூஷன்ல இருந்து போடலாம். சம் வந்து ஃபர்ஸ்ட் சம் பயிற்சி 2/12 ஃபர்ஸ்ட் சம் b greater than 0 மற்றும் b not equal to 1 எனில் y equal to b power x மடக்கை அமைப்பில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. மேலும் இந்த மடக்கை சார்பின் சார்பகம் அண்டு வீச்சகம் ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்கு. இப்ப இதுல வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுல கண்டிஷனையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. லேட் அதே மாதிரி கொடுத்துல லேட் b greater than 0 and b not equal 0 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இன் லாகர்தமிக் ஃபார்ம்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கேட்டிருக்கு. அங்க வீச்சகம் சார்பகம் கொடுத்துருக்க மாதிரி இங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த லாகர்தமிக் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. இந்த சம் போடுக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்தது ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், கண்டிஷன் எழுதியிருக்கோம். b greater than 0 b not equal to 1 அந்த கண்டிஷனை வச்சு நம்ம இப்ப சம் போட போறோம். சொல்யூஷன் அதுல என்ன செய்யணும், ஈக்குவேஷன் அது கிவன் என்ன கொடுத்திருந்தாங்க, கிவன் y equal to b power x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ண போறோம், ரெண்டு லாக ரைஸ் பண்ண போறோம். லாக ரைஸ் பண்ணும்போது இங்க வந்து பீன் இருந்ததுன்னா நம்ம பீன் ரைஸ் பேஸ்ல வந்து பீன் எடுத்துப்போம். அப்ப வந்து லாக் போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டு பக்கம் ரைஸ் பண்ணுங்க. இந்த சைடு போட்டாலும் என்ன வரும், லாக் b b பவர் எக்ஸ்ன்னு வரும். ரெண்டு பக்கம் என்ன பண்றோம், லாக் பிங்கிறத ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இங்க ரைஸ் பண்ணும்போது வெறும் லாக்னு போடக்கூடாது, பேஸ்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க போட்டுங்க. இங்க ஏன்னு இருந்தா இங்க ஏன்னு போட்டுங்க, இங்க பீன் இருந்தா இங்க பீன் போட்டுங்க. இது வந்து b6 கிடையாது, b. ஓகே, இப்ப இதுல வந்து இதை நம்ம கோடிட்டு காட்டலாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். ஓகே, இப்ப இதுல வந்து இந்த மாதிரி மாடல்ல இருக்கு. இப்ப இது லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுங்க. லாக் b இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, லாக்ல சொல்லும்போது log base b y log y base b ன்னு சொல்லணும். எப்படி படிக்கணும், log y இது வந்து பேஸ், லாக பொறுத்த வரைக்கும் இது பேஸ், இது வந்து பக்கத்துல உள்ள நம்பர், மேல உள்ளது வந்து பவர், அடுக்குன்னு பேரு. இது பேர் வந்து என்னது, அடிமானம், கீழே உள்ளது பேஸ். இப்ப இதுல வந்து இது அப்படியே போட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும், log b b அப்படின்னு வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் x தான் போடணும். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது சைட்ல நோட் பண்ணீங்க. log b b லாக்ல ரெண்டு வேல்யூ, லாக்ல இங்கேயும் நம்பர் ஒன்னா இருந்தா அதனுடைய வேல்யூ என்னது, எக்ஸ். சாரி, இதுல வந்து b பவர் எக்ஸ்ன்னு வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டும் காமனா இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நம்ம எக்ஸை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான் அதனுடைய ஃபார்முலா, அதுபடிதான் இதை போட்டிருக்கோம். இப்ப இதோட முடிஞ்சிச்சு. இப்ப இது திருப்பி எழுதிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் பேஸ் பி. ஓகேவா, நம்ம ஒண்ணு கொண்டு வந்தாச்சு. இப்ப இதுல வந்து கண்டிஷன் கொடுத்தது, அதை வச்சு நம்ம டொமைனும் என்ன எழுதணும், ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, அதை எழுதணும். இப்ப கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க, b greater than 0ன்னு கொடுத்துருக்கு ஒரு கண்டிஷன், b greater than 0 and b not equal to 1ன்னு கொடுத்துருக்கு. இப்ப நம்பர் லைனை வச்சுதான் நம்ம பார்க்கணும் அது என்னங்கிறது. நம்பர் லைன்ல பாருங்க, b greater than 0ங்கிறது இங்க இருக்கும் இல்லையா, இங்க வந்து இன்ஃபினிட்டி இருக்கும், இங்க என்ன இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். நம்பர் லைனை வச்சுதான் நம்ம இந்த டொமைன்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ b greater than 0னா 0 விட பெருசுனா பிளஸ் தான் வரும், பிளஸ் நம்பர் இதெல்லாம் பாசிட்டிவ், இந்த பக்கம் உள்ளதெல்லாம் நெகட்டிவ்னு வரும். b நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 1 வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ 1க்கு மேலதான் என்ன செய்யணும், நம்ம வந்து நம்மளுடைய சொல்யூஷன் வரணும் இல்லையா. அப்போ வந்து அதை வச்சு என்ன பண்ணணும், டொமைன் எழுதணும். டொமைன் பாருங்க,
domain equal to நம்ம வந்து 0க்கும் இன்ஃபினிட்டிக்கு இடையில தான் வரும். அதுல வந்து என்ன கிடையாது, நாட் ஈக்குவல் டு 1 கிடையாது, 1 மட்டும் கிடையாது. அடுத்தது ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் ஈக்குவல் டு, ரேஞ்சுனா இது எதுக்கு இடையில உள்ளதுன்னு அர்த்தம். டொமைன்னா பர்டிகுலர் பாயிண்ட், இங்க வந்து எந்தெந்த பாயிண்ட்ல பி 1ங்கிறது வரக்கூடாதுன்னு இருக்கு, 1ங்கிறது இல்லாம மீதி டேர்ம் வந்திருக்கு. பி கிரேட்டர் தன் 0வா இருக்கணும், 1 வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கு. அப்ப மீதி உள்ள நம்பர்ல எங்க இருக்கும், 0க்கும் இன்ஃபினிட்டிக்கு இடையில இருக்கும், அதான் டொமைன்ல போட்டுருக்கோம். ரேஞ்சுங்கிறது நம்ம என்ன வச்சிருக்கோமோ, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டியா, வேற பை டு மைனஸ், இதுல வந்து பொறுத்த வரைக்கும் நம்பர் லைன்ல நம்ம முக்கால்வாசி மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி தான் போடுவோம். ஆனால் ரேஞ்சு நீங்க அதே எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, இதான் அதனுடைய ரேஞ்ச். நம்ம கேட்ட ஆன்சர் வந்தாச்சு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம். இந்த சைட்ல ஃபார்முலாலாம் நோட் பண்ணீங்க, அப்பப்ப அந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இதை நான் ஒவ்வொரு ஃபார்முலா இது பண்றேன். இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு வந்து தனியா ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவும் இந்த லாகில் உள்ள ஃபார்முலா தனியா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். இப்போதைக்கு நம்ம கணக்குல என்னென்ன யூஸ், இந்த எக்ஸசைஸ்ல உள்ள ஃபுல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பாத்துங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ராப்ளம் எல்லாமே அது நல்லா பாத்துங்க. கண்டிப்பா வந்து 3 மார்க்லயும் வரும், 5 மார்க்லயும் வரும், 2 மார்க்லயும் வரும். ஃபுல் எக்ஸசைஸும் நல்லா தரவா நோட் பண்ணிக்க, நோட் பண்ணி பாத்துங்க எல்லாத்தையுமே. ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த லாக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம காலேஜ் இதுக்கெல்லாம் போனீங்களாலும் அங்க யூஸ் ஆகும். அதனால எந்த சம்மையுமே விடாம, எக்ஸாம்பிள் சம்மும் சரி, இந்த மாடல்ல எக்ஸாம்பிள் இருந்தா அதையும் போட்டு பாத்துங்க. எல்லா சம்முமே இதுல இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம். செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ கொடுத்துருக்காங்க. மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஃபைண்ட் த வேல்யூ, வேல்யூன்னு கேட்டிருக்கு. வேல்யூ ஆஃப் நம்பர் வந்து log 9 27 மைனஸ் log, இங்க 9 இருக்கு, இங்க 27 இருக்கு. கேட்டிருக்கு. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இதுல வேல்யூங்கிறது பிராக்கெட்ல மதிப்பு காண்கன்னு எழுதிங்க. தமிழ்ல வேற ஒண்ணும் மாறாது. ப்ராப்ளம் வந்து இதே தான் வரும், மதிப்பு காண்க. ஓகே, இதுல இது வந்து சம் போடுவோம். சொல்யூஷன். இப்ப சொல்யூஷன்ல நம்ம கிவன் என்ன எடுத்துக்கோ, 100 தடவை எடுத்து எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால எடுத்து எழுதிங்க சம்ம. given log 9 27 minus log 27 9. ஓகேவா? இப்ப இதுல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கணக்கு போட்ட உடனே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துட்டு அடுத்தது போகணும். இங்க வந்து பேஸ்ல 9 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு 27 இருக்கு இல்லையா? இங்க பேஸ்ல 27 இருக்கு, இங்க 9 இருக்கு. நம்பர் ஒன்று தான், ஆனா ஆர்டர் வந்து எப்படி இருக்கு, மாறி இருக்கு. இப்ப என்ன செய்யணும், நம்ம ஆர்டர் வந்து நேரா கொண்டு வந்துடணும். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 1x வச்சுப்போம். லெட் 1x வச்சுப்போம். let x equal to ஏதாவது ஒரு நம்பர் x வச்சுப்போம். log 9 27 இதை x வச்சுப்போம். இப்போ இதுல என்ன பண்ணோம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்பதான் சொன்ன லாக்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இந்த பேஸ் இங்க கொண்டு வந்துருங்க. பேஸ் வந்து என்ன இருக்கோ அதை கொண்டு வந்துடணும். இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதை வந்து பவர்ல கொண்டு வந்துடணும். பவர், இது பேர் தமிழ்ல அடுக்கு, இது அடிமானம் சொன்னேன். இப்ப வந்து இந்த பவர்ல இங்க ஈக்குவலுக்கு முன்னாடி உள்ளது பவர்ல வந்துடும், பேஸ்ல உள்ளது இங்க வந்துடும். அதான் மெத்தட். இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஈக்குவல் டு 27. லாக ரிமூவ் பண்ணிடணும். லாக் ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடணும். எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து இங்க போடணும்.
ஈக்குவல் டு உள்ளதை பவர்ல போடணும், ஈக்குவல் டு இது தவிர உள்ள நம்பர் 27 அது அப்படியே இங்க போடணும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும், எல்லாத்தையுமே ஒரே மாடல்ல கொண்டு வரணும். நம்ம இங்க 9 இருக்கு, இங்க 9 வழியே அதை கொண்டு வர முடியாது, ஏன்னா 27 இருக்கு இல்லையா, 9 வழியே கொண்டு வர முடியாது. அதனால ரெண்டுமே என்ன பண்ணும், 3 வழியா கொண்டு வருவோம். அப்ப 9 என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர்னு போடலாம். அது மாதிரி 27 என்ன பண்ணலாம், 3 கியூப்னு போடலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து இதுவும் 3 பவர்ல கொண்டு வந்திருக்கோம், இதுவும் 3 பவர்ல கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் சுருக்கிப்போம். 2xன்னு இருக்கு, அதை என்ன பண்ணலாம், 2xன்னு போடலாம், ஈக்குவல் டு 3 கியூப். ஓகேவா? இந்த ரெண்டு இதை வந்து மேல கொண்டு வந்து மல்டிப்ளைல கொண்டு வந்துட்டோம். எம் இது வந்து என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன், a பவர் n ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் mn. ஓகேவா? இதான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ ரெண்டையும் பெருக்கியாச்சு. இப்போ அடுத்தது ஈக்குவல் டு பேஸ் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால பவர் ரெண்டு ஈக்குவல் போட்டுடலாம். அப்போ என்ன வரும், 2x ஈக்குவல் டு 3. இப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்ன, 3/2. இங்கே உள்ள மல்டிப்ளைல இங்கே வந்து என்ன ஆகும், டிவைட்ல ஆகும். இதான் வந்து 3/2. இதுதான் இதனுடைய வேல்யூ. செகண்ட் சம் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த மாடல்ல எக்ஸாம்ல இருந்ததுன்னா நீங்க வந்து போட்டு பார்த்துங்க. எல்லா மாடல்லையும் ஒன்னொன்னு கொடுத்துருப்பாங்க அதுல, அதனால இதை போடும்போது அதுல இருந்தும் போட்டு பார்த்துங்க, சேம் மெத்தடா. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன மாடல்ங்கிறது அதோட தெரியும். இந்த சம் போடும்போது அதையும் சேர்த்து போட்டு பார்த்துங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம். solve log log 8 பேஸ்ல 8 x plus log 4x plus log 2x is equal to 1. இந்த சம் சால்வ்னா தீர்னு கொடுத்துருப்பாங்க அதுல தமிழ்ல. ஓகேவா? சரி, தீர்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, சொல்யூஷன் கொடுத்துருக்க சம்ம given log அப்படியே எழுதிங்க, கணக்குல என்ன கொடுத்துருக்கோ அப்படியே எழுதிங்க. ஓகே, இப்ப இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எது வழியா கொண்டு வரணும் கொஞ்சம் எழுதணும்னு பார்க்கணும் கணக்கை. இப்ப வந்து இங்க பேஸ பாருங்க, இங்க பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே எக்ஸ் தான் இருக்கு. பேஸ் பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு இல்லையா. ஏதாவது ஒரு மாடல்ல நம்ம கொண்டு வந்துக்கணும், ஒரே மாதிரி பேஸ ஒன்னா கொண்டு வந்தாதான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுல பேஸ் வந்து ஒன்னா கொண்டு வந்துக்கணும். எப்படி கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா, இப்படியே டைரக்டா இருந்தா 2 ஸ்கொயர் 2 கியூப் எல்லாம் போட முடியாது. அதனால இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல கொண்டு வரணும். 1/1/ன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் போடும்போது என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். ஒன் பை லாக் 1/log போடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்க, 1/, போடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ் மாறும். ஓகேவா? இதுல போடும்போது என்ன ஆகும், பேஸ் மாறிடும். 8 இங்க வந்துடும், எக்ஸ் இங்க வந்துடும் இல்லையா. அப்ப எக்ஸ் 1/ன்னு போகும்போது மாறும். இது வந்து லாகோட கண்டிஷன் ஃபார்முலா தான். 1/ல கொண்டு வரும்போது பேஸும் பக்கத்துல உள்ள நம்பர் என்ன ஆகும், மாறும். அப்ப வந்து இது வந்து எக்ஸ் அதே மாதிரி ஆகும். இங்க என்ன ஆகும், லாக், இங்க வந்து எக்ஸ் வந்துடும், இங்க வந்து 2. ஓகேவா? இப்ப ஆர்டர் கரெக்டா இருக்கா பாருங்க, லாக் எக்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு, இங்க வந்து மேல கொண்டு வந்தாச்சு இல்லையா. இப்ப வந்து நம்ம தேவைக்கேற்ப என்ன பண்ணலாம், சுருக்கிக்கலாம். இப்ப இங்க 2 இருக்கா, 2 இருக்கு, இங்க என்ன பண்ணலாம் 2 ஸ்கொயர்னு கொண்டு வந்துடலாம், இங்க என்ன பண்ணலாம் 2 கியூப்னு கொண்டு வந்துடலாம் இல்லையா. அப்ப எல்லாத்துலயும் என்ன வந்துடும், 2 வந்துடும். ஓகே, இப்ப ஈக்குவல் டு இது இருக்கட்டும், ஈக்குவல் டு 1ங்கிறது இருக்கட்டும், நம்ம லாஸ்டா அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் எடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடு மட்டும். இப்ப இதை என்ன பண்ணிப்போம், ஈக்குவல் டு 1/, இது என்ன செஞ்சலாம், லாக் எக்ஸ் என்னன்னு பண்ணிக்கலாம் 2 கியூப்னு கொண்டு வந்துக்கலாம்.
இது என்னன்னு சொன்னீங்கன்னா லெக்ஸ். இது எல்லாத்துலயுமே லாக் எக்ஸ்ங்கிறது காமனா தான் இருக்கு. 1 by log x 2 squared plus 1 by log 2 அப்படியே காமனா வச்சுக்கலாம். இப்ப என்ன செஞ்சிடலாம், எல்லாத்துலயுமே லாக் எக்ஸ் இருக்கு, லாக் எக்ஸ் காமனா இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம். பவர்ல உள்ளது என்ன செய்யலாம், முன்னாடி கொண்டு வந்துடலாம். முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆகும், ஈக்குவல் டு 1 by 3 log x2. ஓகேவா. பிளஸ் அது மாதிரி இங்க என்ன கொண்டு வந்துடலாம், 1 by என்ன கொண்டு வந்துடலாம், 1 by 2 கொண்டு வந்துருங்க. 2 log x, இங்க x ஸ்கொயர்டு கிடையாது, கீழே பேஸ்ல x இருக்கு, இங்க 2 இருக்கு. பிளஸ் 1 by இது அப்படியே தான் இருக்கும், இது x, இது 2. கொஞ்சம் தள்ளி எழுதினா தான் நம்ம தெரியும், இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்துருவீங்க. போடும்போதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் டேர்ம்லாம் தள்ளி எழுதிட்டு பேஸ்ல போடுவோம். நான் நீங்க எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்தி எழுதுவீங்க. இங்க எழுதும்போது தள்ளி எழுதிங்க. ஓகே, இப்ப இது மாதிரி எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம், எல்லாத்துலயுமே இங்க என்ன இருக்கு, லாக் x2 இருக்கு, லாக் x2 இங்க எழுதும்போது இருக்கு, எல்லாத்துலயும் காமனா இருக்கு. நம்ம அதை காமனா எடுத்துட்டு போட்டுடலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒண்ணு எடுத்து எக்ஸ்ன்னு வச்சுங்க, ஏதாவது ஒண்ணு எடுத்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு அது நம்ம வந்து சிம்பிளை பண்ணி போடணும். லாஸ்டா எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் போடுறது. ஓகே, லெட் பாருங்க, லெட் என்ன பண்ணிருக்கணும், அந்த ஒரு வேல்யூ என்ன பண்றோம், y ஈக்குவல் டு 1 by log x base 2 அப்படின்றத நம்ம y-ன்னு எடுத்துப்போம். இப்போ அதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கேன், 1 by 3 log 2x போட்டிருக்கோம் இல்லையா. அதுல வந்து இந்த வேல்யூ எல்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல y-ன்னு போட்டுவோம். அப்ப என்ன வரும், 1 by 3y பிளஸ் 1 by 2y பிளஸ் 1 by y. அப்படியே அந்த ஈக்குவேஷன், இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், காமனா எடுத்துருங்க. காமனா என்ன இருக்கு, எல்லாத்துலயும் காமனா என்ன எடுக்கலாம், எல்சிஎம் எடுக்கணும். 3 2 1 இருக்கு, எல்சிஎம் என்ன வரும், 6ன்னு எடுத்துக்கலாம். அப்ப வந்து y இருக்கிறதுனால 6y எடுத்துக்கலாம். அப்ப எல்சிஎம் பாருங்க, இங்க எது இல்ல, 2 இல்ல, அதனால 2y போட்டுக்கலாம். பிளஸ் சாரி, எல்லாத்துலயும் y இருக்கிறதுனால வெறும் 2 தான் போட்டுக்கணும், y போடக்கூடாது, ஏன்னா yங்கிறதே நம்ம எடுத்தாச்சு, அதனால வெறும் 2 தான் வரும். ஏன்னா நம்ம காமனா 6y எடுத்துட்டோம். அப்ப இங்க y இருக்கு, வெறும் 2ஆல தான் மல்டிப்ளை பண்ணோம், மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி. இங்க என்ன இல்ல, 3 வரணும் இல்லையா, 2 3 சார் 6y வரணும் இல்லையா, 3 இருக்கு, அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், 3ன்னு வரும். இங்க வெறும் y தான் இருக்கு, அப்ப மேல என்ன வரும், பிளஸ் 6ன்னு வரும். ஓகேவா. இதை வந்து ஈக்குவல் டு, இதை நம்ம சிம்பிளை பண்ணி போட்டுவோம். இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, பண்ண என்ன வரும், 9 11 வரும், 11 by 6y வரும். சிக்ஸ் ஒய் வரும். சாரி, கணக்குல வந்து ஈக்குவல் டு லாஸ்ட் மேல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஈக்குவல் டு 11 போட்டுங்க, 1 கிடையாது, சம்ல வந்து 11. ஓகே, அதை இப்போ வந்து நம்ம இதை நோட் பண்ணிப்போம். இதனுடைய வேல்யூ கொண்டு வந்தாச்சு. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கு, நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோம், ரைட் சைடு ஈக்குவல் டு 11. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுல ஈக்குவல் டு 11 நோட் பண்ணிங்க, 1 கிடையாது 11. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க. இப்போ 2 என்ன ஆயிடும், இம்ப்ளைஸ் 6y இருக்கு, இங்க என்ன இருக்கு, 11 இருக்கு, 6y எங்கே கொண்டு வந்துருங்க. அப்ப 11 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 6y. ஓகேவா, இதோ இருக்கு பாருங்க, 11 இருக்கு, இந்த 6y இங்கே கொண்டு வந்தா 6yன்னு வந்துடும். இப்போ இம்ப்ளைஸ் என்ன ஆகும், 11 by 11 ஈக்குவல் டு 6yன்னு ஆயிடும். 11 11 ஆயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்ப 6y ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், y கண்டுபிடிச்சிக்கலாம்.
y கண்டுபிடிச்சு கொடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்னும் 2 லைன் இருக்கு, 2 லைன் 3 லைன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதி நோட் பண்றதுனா நோட் பண்ணிக்கலாம், எதுல அதில் போட்டா வருதுங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் நோட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இதுல திருத்திங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 11 போட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து ஒய்னுடைய வேல்யூ 6y ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்னுடைய வேல்யூ என்ன வரும்? 1/6 வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ஒய்னுடைய வேல்யூ 1/6. ஓகே, இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ இதை என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? வேல்யூ சால்வ்னா ரெண்டும் கண்டுபிடிக்கணும், எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? லெட் ஒய்ங்கிறது என்ன எடுத்திருக்கோம்? லெட் ஒய் ஈக்குவல் டு லாக் x2ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம அந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சலாம்? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம் அதுல. சரி, இப்போ இதுல ஒய் என்ன பண்ணலாம்? ஒய்யோட வேல்யூ 1/6 கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணீங்க, லாக் x2ன்னு வரும். இப்போ இதுல ரைஸ் பண்ணா வரணும், எங்க வரணும்? எக்ஸுங்கிறது இங்க வரணும். ஈக்குவல்ல உள்ளது எங்க இருக்கணும்? எப்போதுமே பவர்ல இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு மீதி உள்ள நம்பர், லாக் இது தவிர உள்ள நம்பர் 2. இதான் லாக்ல இருந்து எடுக்கக்கூடிய மெத்தட்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் 6 வந்து பெருக்கிங்க மேல. இப்போ இதுல 6 பெருக்குங்க, அது மாதிரி இதுல ஒரு பவர், ரெண்டு பக்கமும் 6ங்கிறத பவர்ல கொண்டு வரணும். பவர்ல கொண்டு வரும்போது என்ன ஆயிடும்? இந்த 6 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 2/6 ஆயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/6 வேல்யூ 64. 2 × 2 × 2 × எத்தனை தடவை போட்டுக்கணும்? 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 64ன்னு வரும். ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம வந்து ஒய் கண்டுபிடிச்சாச்சு. சால்வ்னு கேட்டிருக்கு, ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு போட்டோம். சால்வ்னாலே எக்ஸனுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. சால்வ்னு கேட்டா ரெண்டு நம்பர் ஒய் கண்டுபிடிச்சோம் 1/6ன்னு, எக்ஸ் வந்து 64ன்னு கண்டுபிடிச்சோம். இங்க வேணா உங்களுக்கு தெரியலன்னா ரைசிங் 6ன்னு, இல்லைன்னா 6ஆல ரைஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமே. ஏன்னா நம்ம வெறும் எக்ஸ் தான் வேணும், இதை கேன்சல் பண்ணணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இது கேன்சல் ஆகும். அதனால ரெண்டு பக்கமும் ரைஸ் பண்ணியிருக்கோம், வேல்யூ மாறாம இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுல உள்ள எல்லா சம்மும் போட்டு பார்த்துங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். இது எதுவும் விட்டுறாதீங்க, எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் சம். Next, fourth sum. Solve log 4 2/8x. பவர்ல இருக்கு 8xங்கிறது, அதே மாதிரி ஈக்குவல் டு 2/log 2, இதுல 8. கீழே 2ங்கிறது கீழே இருக்கு, பக்கத்துல 8. ஓகே, தீர்வு காண்க. சால்வ்னு இருக்கு, சால்வ்னாலே தமிழ்ல தீர்வு. ஓகே, இதான் சம். இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணி போடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். லெட் லெஃப்ட்ல ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டு நம்ம இன்னொரு சைடு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம், லேட்டு இந்த சைடு எடுத்துப்போம், அது என்ன நினைச்சுப்போம்? ஒய்ன்னு வச்சுப்போம். ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 4 2/8x. ஓகேவா? எடுத்தாச்சு. இப்போ இதுல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா,
இப்ப வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேஸ் உள்ளது எங்க வரும், கீழே வரும். லாக ரிமூவ் பண்ண போறோம். பேஸ் உள்ளது கீழே வரும், இங்க உள்ளது பவர்ல வரும். 4y இஸ் ஈக்குவல் டு இந்த அப்படியே போட்டுருங்க 2 பவர் 8x. ஓகே, இப்ப இங்க வந்து 2 இருக்கு இல்லையா, அப்ப இங்க என்ன செய்யணும், 2 வழியே நம்ம கொண்டு வரணும். அப்பதான் நம்ம பேஸ் கீழே 2 ஒன்னா இருந்தா தான் பவர் ஈக்குவல் பண்ண முடியும். அதனால 2 4 வந்து என்ன வச்சுக்கலாம், 2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 8x. ஓகே, இப்போ 2 பவர் 2yன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 8x. இப்போ இதுல வந்து நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், a பவர் m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் mn. ஃபார்முலா இதை வச்சுதான் இதை போட்டிருக்கோம். இப்போ ரெண்டும் பாருங்க, பேஸ் ரெண்டும் என்ன இருக்கு, ஒன்னா இருக்கு. அப்ப வந்து பேஸ் ஒன்னா இருந்ததுன்னா பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2y ஈக்குவல் டு 8x. இப்போ ரெண்டுமே நம்ம வருது பாருங்க, ஒய்யும் வருது எக்ஸும் வருது. நம்ம இதுலயே போட்டு சால்வ் பண்ணிக்கலாம், தப்பு கஷ்டம் இல்லை, ஈஸியா போட்டுடலாம். பை 2ன்னு போடுங்க. இந்த ஈக்குவல் டு 2v 80 அடிச்சா என்ன வரும், 4xன்னு வரும். இப்போ ஈக்குவேஷன் என்ன, இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு 4x. ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், y ஈக்குவல் டு 4xன்னு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது சால்வ்னாலே xy கண்டுபிடிக்கணும். நம்ம ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால வேற எதுலயாவது போட்டு எக்ஸ் தனியா ஒய் தனியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுலயே வந்து ஈக்குவேஷன் என்ன பண்ணும், எதுலையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே அந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே அதுல அப்படியே போட்டுப்போம். இல்ல லெட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒய் ஈக்குவல் டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், லாக் 2 பவர் 8xன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். லெட்னு எடுத்துருக்கோம்ல அதுல. அப்ப ஒய்ங்கிறது என்னது, 4x. நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்ங்கிறது 4xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மீதி உள்ளது அப்படியே எழுதிங்க. log of 4 2 பவர் 8xன்னு எழுதுவோம். இப்ப இதுல என்ன பண்ணீங்க, இப்ப 4x xங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப 4x ஈக்குவல் டு இப்ப என்ன பண்ணுவோம், 2 log. இப்ப வந்து என்ன செய்வோம், 4xன்னு இருக்கு. இப்ப ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம வச்சுக்காம 4 இதனுடைய வேல்யூ 4xன்னு போட்டோம். இதனுடைய வேல்யூ 4xன்னு போட்டோம். இங்க வந்து ரைட் சைடு உள்ள ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதுல இது வந்து 4xன்னு இருக்கும். 4x ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே வச்சுங்க. இப்ப இதுல வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல ரைட் சைட்ல அதை போட்டுருவோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, log 4 2 பவர் 8x ஈக்குவல் டு 2 log 2 8. இதுல போட்டுருவோம். இதுல அப்படியே இந்த வேல்யூ இந்த அப்படியே இருக்கா, log 4 2 பவர் 8xக்கு பதிலா அப்படியே என்ன பண்ண போறோம், 4xன்னு போட போறோம். 4x இது அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 2 log 2 8 என்ன பண்ண போறோம், 2 கியூப்னு போட போறோம். 8 வந்து 2 கியூப்னு போட போறோம். அப்ப வந்து 4x இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 3ங்கிறது எங்க வந்துரும்னா இங்க பவர்ல வந்துரும். 3 log 2 2. எப்போதுமே பவர்ல இருந்தா முன்னாடி கொண்டு வந்துடும் லாக்ல. இப்ப ஈக்குவல் டு 4xங்கிறது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். லாஸ்டா சிம்பிளை பண்ணிப்போம். ஈக்குவல் டு 2 பவர் 3. இப்ப இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லாக் பேஸும் இந்த பக்கத்துல உள்ள நம்பர் ஒன்னா இருந்தா அதனுடைய வேல்யூ 1. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, log a ஈக்குவல் டு 1. இதான் அதனுடைய ஃபார்முலா. பேஸும் இது ஒன்னா இருந்தா அதனுடைய வேல்யூ log a பேஸ் a ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ என்ன, 1.
என்னென்ன ஃபார்முலாலாம் சொல்றனோ சைட்ல நோட் பண்ணிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, லாக் ஏ பேஸ் ஏங்கிறது 1. அதனால இது அப்படியே என்ன ஆயிடும், 1ன்னு ஆயிடும். இன்ட்டு 1ன்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 2 கியூப்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். 2 கியூப் என்னது 8ன்னு போட்டுக்கலாம் அதுலயே. சரி, அடுத்த ஸ்டெப் போட்டுங்க 8. இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸுங்கிறது என்ன, இங்க உள்ள மல்டிப்ளைல உள்ள 4 என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்ன, 2. 2 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யினுடைய வேல்யூ வேணும். ஒய்யினுடைய வேல்யூ நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், 4xன்னு வச்சிருக்கோம். அதுல போட்டிங்கன்னா என்ன வந்துடும், நமக்கு ஒய் வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸ் சால்வ்னாலே 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சணும், ஒய் ஒய் ஈக்குவல் டு என்னது 4x. அடுத்த ஸ்டெப்ல போடும், இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா சால்வ் ஒய்யும் எக்ஸும் வந்துடும். ஓகே, இதுல இருந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. y ஈக்குவல் டு நம்ம என்ன ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம், 4xன்னு வச்சிருக்கோம். அதுல வந்து x இருக்க இடத்துல என்ன போட்டுக்கணும், 2 போட்டீங்கன்னா y-னுடைய வேல்யூ கிடைச்சிடும். என்னன்னு வச்சிருக்கீங்க, y ஈக்குவல் டு 4x. அப்போ y ஈக்குவல் டு 4, x-னுடைய வேல்யூ என்னது 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, இன்ட்டு 2. அப்போ y ஈக்குவல் டு 8. நம்ம சால்வ்னா 2 வேல்யூயும் கொண்டு வந்தாச்சு, 2யும் போட்டாச்சு. இதான் வந்து இதனுடைய வேல்யூ. எக்ஸுங்கிறது 2ன்னு கொண்டு வந்தாச்சு, ஒய்ங்கிறது 8ன்னு கொண்டு வந்தாச்சு. எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு தேவையில்லை. இதுல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பண்ணதான் தேவை. நமக்கு சால்வ்னு கேட்டிருக்கிறதுனால எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சா போதும். நீங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதோட அந்த ப்ராப்ளம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.